வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குவிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் புதினா புலாவ். இந்த புதினா புலாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸும் தயிரோடு சேர்த்து சாப்பிடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த புலாவ் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த புலாவுக்கு நம்ம புதினா கொத்தமல்லியெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சூடானோன்னா தாளிப்புக்கு 2 துண்டு பட்டை, 1 அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 பிரிஞ்சி இலை, 10லேருந்து ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக பொரிய விட்டுடலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கலாம். நீல வாக்கில் நறுக்குன 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பச்சை பட்டாணி வெங்காயமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி விழுதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சமயத்தில் நம்ம இந்த புலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை நான் எடுத்திருக்கேன். ஒரு அழகு பாஸ்மதி அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தா பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசியை நான் 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சுட்டு தண்ணி வடித்து சேர்த்துருக்கேன். இப்போ அது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். இது ப்ரெஷர் வந்த பிறகு நம்ம விசில் போட்டுக்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா வந்துருச்சு, நம்ம விசில் போட்டுடலாம். இந்த புதினா புலாவுக்கு நம்ம 3 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி போடுறதுனால இன்னும் புலாவ் வந்து நல்ல உதிரியாகவே வரும். அரிசி பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல பொல பொலன்னு வந்திருக்கு. அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல டேஸ்டியான புதினா புலாவ். இந்த புதினா புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸு தயிரோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குவிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.